ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். சன்செட் பாருங்கள், ஃபுல் ரவுண்டில் சன் செட் ஆகிட்டுருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் இந்த காக்ஸ்காம்ப் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாமா. இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்தேன். இப்போ இது வளர்ந்து நிறைய விதை வந்திருக்கு பாருங்கள். நான் விதை கலெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த அடியிலெல்லாம் கொஞ்சம் இப்படி தொட்டாலே பாருங்க, இதில் ஃபுல்லாக சீட்ஸ் தான். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி அடுத்த சீசனுக்கு வச்சுக்கலாம். அப்படியே இன்னும் நிறைய செடிகள் வளர்க்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கலெக்ட் பண்ணாட்டா கூட இது விண்ட் பாலினேஷன் ஆகி எல்லா இடத்துக்கும் பறந்து நிறைய முளைக்கும் உங்களுக்கு வீட்டில். இது எதுக்காக வளர்க்குறோம், இதனால் என்ன நன்மைகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சீட்ஸ் இதில் கலெக்ட் பண்ணிட்டேன். இது அமராந்தஸ் ஃபேமிலி. அந்த நம்ம கீரை இருக்கு இல்லையா, கீரை விதை மாதிரியே இருக்குது பாருங்கள். அது கீரை மாதிரியே தான் இது. இந்த ஃபேமிலியில் வர செடி இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் விதையும் இருக்கும். இதை கலெக்ட் பண்ணி வச்சுன்னா நீங்கள் அடுத்த சீசனுக்கு எங்கே வேணால் விதைச்சி நிறைய செடிகள் உருவாக்கலாம். இது ஸ்டெம் கட்டிங்லேயும் வரும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஆர்னமெண்டல் செடி. அழகு பாருங்கள். இது காக்ஸ்காம்ப் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கோழி கொண்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். நிறைய வேவியாக அந்த மாதிரி இதழ்கள் இருக்கிற ஒரு பூ. இந்த பூ ஒரு 2-3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வாடாமையே செடியில் இருக்கும். நீங்கள் இதை பறித்து கட் பண்ணி வீட்டில் வச்சாலும் இது வாடாமையே இருக்கும். அதனால தான் இது நிறைய பேர் விரும்புகிறாங்க. நம்ம பூ மாலைகள்லாம் தொடுத்து பார்த்துருப்போம். ஏன்னா இது வாடவே வாடாது. மற்ற எல்லா கலர் கூடயும் இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எல்லாருமே வளர்க்குறாங்க. நீங்கள் தரைத்தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்டராக இதை வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகு. இதில் 2-3 கலர்ஸ் இருக்குது. எல்லோ, பிரைட் எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, இந்த மாதிரி ஸ்கார்லெட் ரெட் இருக்குது. இந்த ஸ்கார்லெட் ரெட்டு பாருங்கள், அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு அழகு, நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். அதனாலேயே நம்ம இதை வளர்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ செடின்னு சொல்லலாம். இது எப்படி ஒரு ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் நான் இவ்வளோ வளர்த்துருக்கேன். ரொம்ப குயிக்காக வளர்ந்து மொட்டும் பூவும் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ இங்கே ஒரு சின்ன கிளை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கூட வேர் பிடிச்சிருக்கு. வேர் பிடிச்சிட்டு மொட்டும் வர ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் தான் நான் வச்சேன். இது மாதிரி நீங்களும் ஈஸியாக ப்ராபகேட் பண்ணிக்கலாம். இதை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி 10 இன்ச் பாட்டு கொடுங்க. 10 இன்ச்சு இல்லை 12 இன்ச் பாட்டு போதுமானது. இது வளர்ந்து வரும்போது நைட்ரஜன் சத்து நிறைஞ்ச உரம் கொடுக்கலாம். நான் பாட்டிங் மிக்ஸ்லேயே கொஞ்சம் கவுடங் கம்போஸ்ட் கலந்து வச்சேன். அதனால செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நிறைய கிளைகள் வரும் பாருங்கள். அந்த கிளைகள் எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி புது செடி உருவாக்கிக்கலாம். இதுக்கு மண் கொஞ்சம் சாண்ட் கலந்து வைக்கணும். அப்போ தான் வேர் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். வேர் நல்லா வளர்ந்தால் தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும். ஸோ மணல் கலந்த மண் கொடுங்க. அதை தவிர செடி நல்லா நிறைய பிரான்ச்சஸ் வந்தப்புறம் பூ வர டைமில் நீங்கள் ஃபாஸ்பரஸ் கலந்த உரம் கொடுக்கலாம். வாழைப்பழத்தோல் பவுடர் கொடுக்கலாம், காஃபி கிரவுண்ட்ஸ் கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்போஸ்ட் கூட கொடுக்கலாம். மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கும் கொஞ்சம் உரம் போட்டாலே போதும். இது நல்லாவே வளர்ந்து வரும். இந்த பூக்கள் தான் இதுக்கு இது எடிபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நல்லது. இந்த இலையெல்லாம் சாப்பிடலாம். ஐசைட்டுக்கு ரொம்ப நல்லது, கண்களுக்கு குளிர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இது அதை பற்றி தெரியல. பட் இது ஆர்னமெண்டல் பூ ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கும். வெல்வெட் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே வளர்த்துதுன்னா நம்ம தோட்டம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வளர்க்குறேன்.
இது வந்து 10 இன்ச் பாட் 12 இன்ச் பாட்டுன்னு சொன்னேன். இது உயரமாக வளருங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுக்கலன்னா இந்த பூ வந்து இப்படி வெல்வெட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய வேவியாக இந்த மாதிரி வளர்ந்து ரொம்ப வெயிட் ஆகிடும். இந்த பூ வெயிட் ஆக ஆக இந்த செடி வந்து அப்படியே இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் சாஞ்சு போயிடும். சில சமயம் இந்த ஸ்டெம் வந்து ஸ்லெண்டராக இருக்கும், அதனால் உடஞ்சும் போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி த்ரெட்டில் கட்டி விட்டுருங்க. அப்போ அது அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும். இந்த பூக்களும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதை தவிர இதில் பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஃபங்கஸ் தான் இதுக்கு மெயின் ப்ராப்ளம். ஸோ பூஞ்சை தொற்று வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு அடித்து விடலாம். மற்ற செடிகளுக்கு தெளிக்கும் போது இதுக்கும் இலைகள்லேயும் இந்த பூக்கள்லேயும் தெளித்து விடுங்க. அப்புறம் பவுடரி மைல்டியும் இந்த இலைகள் எல்லாம் தாக்கும். அதுக்கும் நீங்கள் நீம் ஆயில் கரைசல் தெளித்து விடலாம். ஸோ ப்ரிகாஷ்னரியாகவே தெளித்து விட்டிங்கன்னா செடி ஆரோக்கியமாக வளரும், எந்த தொல்லையும் இருக்காது. செடிக்கு நோய் தாக்குதல் வந்தப்புறம் அடித்து விடாதீங்க, முன்னாடியே அடித்து விட்டுருங்க. ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு நீங்கள் மற்ற செடிக்கு யூஸ் பண்ணுறது தெளிக்கலாம். இல்லைன்னா வேப்பம் எண்ணெயை வந்து கொஞ்சம் சோப்பில் கரைச்சி தண்ணியில் கலந்து டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, அதுவே போதும். முக்கியமாக பூஞ்சை தொற்று சொன்னேன். இந்த பூஞ்சை தொற்று வராமல் இருக்கிறதுக்கு 2 தொட்டிகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கணும். அப்போ உங்களுக்கு பூஞ்சை தொற்று வராது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல காற்று சர்க்குலேஷன் இருக்கணும். ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் இந்த செடியில் பூஞ்சை தொற்று வராமல் இருக்கும். ஸோ 2 தொட்டியை தள்ளி தள்ளி வைங்க. எவ்வளோ தொட்டி வச்சுருந்தாலும் அதுக்கு இடைவெளி வச்சு வைங்க. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ சமரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தொட்டி சைஸ் பார்த்துக்கோங்க. 10 இன்ச் பாட்டு இல்லை 12 இன்ச் பாட்டு. பாட்டிங் மிக்ஸ் வைக்கும்போது தொழு உரம் கொடுத்து வைங்க, அப்போ செடி வளர்ச்சிக்கு உதவும். அதுக்கப்புறம் பூக்கள் வரும்போது ஃபாஸ்பரஸ் உரம் கொடுங்க. அதை தவிர பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச உரம் கொடுங்க. இது வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து மேலே மண் வந்து நல்லா காஞ்சப்புறம் உள் வரைக்கும் 1 இன்ச்சுக்கு காஞ்சிருந்தால் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஊற்றிட்டு மார்னிங் ஊற்றினீங்கன்னா சாயங்காலம் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா செடி வந்து வேர் அழுகி போயிடும். இது வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியது. அதனால இந்த சீசனில் உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக வளரும். அதை தவிர உரம் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு மண்புழு உரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்போஸ்ட் நீங்கள் போட்டு விட்டால் போகிறோம். இதில் இப்போ நான் மண்புழு உரம் எடுத்துருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டு விடுறேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக வளரக்கூடிய செடி. இது வந்து காக்ஸ்கோம்ப் அப்படிங்கிற ஒரு வெல்வெட்டி ஃப்ளவர் இருக்கிற செடி. இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ், நம்ம தோட்டத்தையே அழகு கொடுக்கும். இது வந்து பொக்கேலெல்லாம் வைக்கலாம். நிறைய நாள் நான் சொன்னேன், மாதக்கணக்குக்கு வாடாத இருக்கும். செடியிலையும் இருக்கும், நீங்கள் பறித்து வச்சாலும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த உருளிலெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாலை கட்டுறதா இருந்தால் மற்ற பூக்கள் கூட வைக்கலாம். பொக்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொக்கேலெல்லாம் கூட இதை கட் பண்ணி வைக்கலாம், மாலையில் சேர்த்து தொடுக்கலாம். ஸோ ஆர்னமெண்டலாக இந்த செடியை வளர்த்து உங்கள் கார்டனை பியூட்டிஃபுல் ஆக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இதை வளர்த்து பாருங்கள். இதை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.